வணக்கம். என்ன குழந்தைகளே, அனைவரும் நலமா? கடந்த வாரம் நடத்திய இன்பத்தமிழ் பாடலை படித்துவிட்டீர்களா? படித்த பாடத்தை உங்களுக்குரிய தேர்வு ஏட்டில் ஹோம் டெஸ்டாக ஒருமுறை எழுதி பெற்றோரிடம் கையெழுத்து வாங்கி வைக்கவும். சரி, இன்று இயல் 1 இரண்டாவது பாடலாக அமைந்துள்ள தமிழ் கும்மி என்னும் பாடலை படித்து மகிழ்வோம். வாருங்கள். இப்பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர், அதாவது பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் மாணிக்கம். பாவலரேறு என்ற சிறப்பு பெயராலும் இவரை அழைப்பர். ஆம், இவர் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான பல நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ் பணிகளையும் தொடர்ந்து செய்து வந்தார். தனித்தமிழையும் தமிழர் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். ஆம், என் மொழி, என் இனம், என் நாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன், வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன் என்று தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனக்கென தனியான ஒரு வளர்ச்சி இல்லை என்று பாடியவர் பெருஞ்சித்திரனார். அவருடைய கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள பாடலைத்தான் நாம் இப்பாடப்பகுதியில் காணப்போகிறோம். பார்க்கலாமா? தமிழ் கும்மி. கும்மி. கும்மி என்பது என்ன? கும்மி பலர் கூடி ஆடும் ஒரு வகை கூத்து அல்லது நடனம். இது தொன்று தொட்டு வரும் ஒரு நடன கலையாகும். பலர் வட்டமாக ஆடிக்கொண்டோ அல்லது இருபுறமாக சரிசமமாக நின்று ஆடிக்கொண்டோ வரும்போது இசைக்கு தக்கவாறு தம் கைகளை தட்டி கால்களையும் இடுப்பையும் தலையையும் அழகுற அசைத்து குனிந்தும் நிமிர்ந்தும் கூட்டமாக ஆடும் ஒரு வகை கூத்து. தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் கும்மி வழக்கில் உள்ளது. குரவை என்ற கலையில் இருந்து கும்மி பிறந்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறு கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். அதுவும் கும்மியில். தமிழின் பெருமையை கும்மி கொட்டி ஆடலாம். வாருங்கள். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நீளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நீளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். உயிர்மை புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். உயிர்மை புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி, நீளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி. எவ்வளவு மகிழ்ச்சியான பாடல்! தமிழின் பெருமையை அழகாக கும்மி கொட்டி பாட வேண்டிய பாடல். குழந்தைகளே, நீங்களும் இதனை வீட்டில்
பாடி ஆடி மகிழுங்கள். சரி, இப்பொழுது பாடலின் பொருளை காண்போம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிவிடும் வகைகளில் உங்கள் கைகளை கொட்டி கும்மியடித்து மகிழுங்கள் என்று கூறுகிறார். 8 திசையிலும் தமிழின் புகழ் பரவட்டும் என்று கூறுகிறார். 8 திசைகள். 8 திசைகள் என்றால் என்ன? திசையில் முதன்மையானது 4: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, சூரியன் மறையும் திசை மேற்கு. சூரியனை பார்த்து, அதாவது கிழக்கு நோக்கி நிற்கையில் நமது இடதுபுறம் வடக்கு என்றும் வலதுபுறம் தெற்கு என்றும் கூறுகின்றனர். இடதுபுறம் என்றால் லெஃப்ட் ஹேண்ட், வலதுபுறம் என்றால் ரைட் ஹேண்ட். சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி நிற்கையில் நமது இடதுபுறம் வடக்கு என்றும் வலதுபுறம் தெற்கு என்றும் கூறுகின்றனர். இதே போன்று திசையின் 4 மூலைகளையும் 4 திசைகளாக பிரிக்கின்றனர். அவை வடகிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, தென்கிழக்கு. வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் இடம் வடகிழக்கு திசை என்று கூறுவர். தெற்கும் கிழக்கும் சந்திக்கும் இடம் தென்கிழக்கு திசை என்பர். தெற்கும் மேற்கும் சந்திக்கும் இடம் தென்மேற்கு திசை என்பர். வடக்கும் மேற்கும் சந்திக்கும் இடம் வடமேற்கு திசை என்று அழைப்பார்கள். இவ்வாறு 8 திசையிலும், அதாவது உலகமெங்கும் நமது தமிழ் மொழியின் புகழ் பரவ வேண்டும் என்கிறார் நமது பாடலின் ஆசிரியர் பாவலரேறு. அடுத்து, ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஊழி. ஊழி என்றால் நெடுங்காலம் அல்லது நீண்டதொரு காலப்பகுதி என்று கூறுகிறார்கள். பல 100 ஆண்டுகளுக்கு இடையே எவ்வளவோ இயற்கை பேரழிவுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கும் அல்லவா? ஆனால் அவற்றில் எல்லாம் அழியாமல் நிலைத்திருக்கும் சிறந்த மொழி நமது தமிழ் மொழி என்கிறார் நமது ஆசிரியர். அதனைத்தான் ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பல்வேறு நூல்களை கொண்ட நூல் நமது தமிழ்மொழி என்று கூறுகிறார். பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும், அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும், உயிர் மெய்ப்புகட்டும் அற மேன்மை கிட்டும், இந்த மேதினி வாழ் வழி காட்டிருக்கும். எவ்வளவு அழகான மகிழ்ச்சியான பாடல்! பொய் அகற்றும். தமிழ் மொழியானது பொய்மையை நீக்கும். உள்ள பூட்டருக்கும், அது மனதில் உள்ள அறியாமையை நீக்கி நல் அறிவு தரும் மொழி என்கிறார். அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும். ஆம், பலருக்கும் இன்பம் தரக்கூடிய மகிழ்ச்சியான பாடல்கள் நிறைந்த நல்மொழி நம் தமிழ்மொழி என்கிறார். உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும். உண்மையை மட்டுமே கூறும் மொழி. மெய் என்றால் உண்மை. உண்மையை மட்டுமே கூறும் மொழி. உயர்ந்த அறமுடைய நல் கருத்துக்களை தரும் மொழி. இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். இந்த உலகம் சிறந்து வாழ நல் வழிகளை காட்டும் மொழி நம் தமிழ் மொழி. மேதினி என்றால் உலகம். இந்த உலகமானது சிறந்து நல்வழியில் வாழ நல்ல கருத்துக்களை உடைய மொழி நம் தமிழ் மொழி என்கிறார்.
மீண்டும் பாடலின் கருத்துக்களை சுருக்கமாக காண்போம். தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவ வேண்டும். பல நூறு ஆண்டுகளுக்கிடையே அழியாமல் நிலைத்திருக்கும் சிறந்த மொழி தமிழ்மொழி. பொய்யை அகற்றும் மொழி, மனதில் உள்ள அறியாமையை நீக்கும் மொழி, இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை கூறும் மொழி, உயர்ந்த அறத்தை சொல்லும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ நல்வழி காட்டும் சிறந்த மொழி என பாடலின் கருத்துக்களை மிக அழகாக கூறியிருக்கிறார் பாவலரேறு. இனி பாடலில் உள்ள பொருள்களை காண்போம். ஆழி பெருக்கு கடல்கோள், ஆழி பெருக்கு கடல்கோள். மேதினி உலகம், மேதினி உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. பாடலில் அமைந்துள்ள சில சொற்களை பிரித்து பொருள் காண்போம். செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். சில சொற்கள் சேர்ந்து பொருள் காண்போம். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை 8 திசை, 8 கூட்டல் திசை 8 திசை. அடுத்து பாடலின் நயம் உணர்வோம். மோனை எதுகை இயைபு. மோனை என்றால் வார்த்தைகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள். எதுகை என்றால் வார்த்தையில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள். இயைபு என்றால் வார்த்தைகளில், அதாவது பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை கூறுவது. இந்த பாடலில் வரும் மோனை சொற்களை பார்ப்போம். கொட்டுங்கடி இந்த பாடலின் முதலடியில், 2ஆம் அடியில் கோதையரே. இரண்டிலும் ஒரே வரிசையுடைய எழுத்துக்கள் காணப்படுகின்றன. கோ கோ இவை இரண்டையும் மோனே எனலாம். முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் அதனை மோனை என்றோம் அல்லவா? அதனால் இதனை மோனை என்போம். அடுத்து 8 8. இதில் மோனையும் அமைந்துள்ளது, எதுகையும் அமைந்துள்ளது. மோனை என்பது ஏ என்பது, எதுகை என்பது இட், 2வது எழுத்து ஒன்று போல் வருவது. அடுத்து இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது. பொய்யகற்றும் உள்ள பூட்டறுக்கும், பூட்டறுக்கும். அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், இருக்கும் இருக்கும் என்ற வார்த்தைகள் இயைபுகளாக அமைந்துள்ளன. இந்த கோடிட்ட பகுதிக்கும் அடுத்த உள்ள வார்த்தை அது அடுத்த வரியை சார்ந்தது. அன்பு, உயிர் என்பதெல்லாம் அடுத்த வரிகளை சார்ந்தது. இந்த வாக்கியத்தினுடைய இந்த வரியினுடைய இறுதி எழுத்து பூட்டறுக்கும், அடுத்த வரியினுடைய இறுதி எழுத்து பாட்டிருக்கும். பாட்டிருக்கும் இருக்கும் என்று ஒரே மாதிரியான ஓசைனையும் ஒன்று போல் அமைந்திருப்பது இயைபு சொற்கள். அடுத்து பயிற்சித்தாள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை வகுப்பேட்டில் எழுதி தெளிவாக எழுதி பார்க்கவும். நன்றி குழந்தைகளே.